வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ளவர் பேஸ்கெட் பார்க்க போகிறோம். வித் ஃப்ளவர்ஸோட சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப குட்டி பேஸ்கெட்ஸ் தான். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீனு, பர்பிள் அண்ட் ஒரு கோல்டன் சீட் பீடு அண்ட் அகெயின் ஒன் பர்பிள். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, லெஃப்ட் சைடில் ஒரு கோல்டன் கலர் சீட் பீடு, ரைட் சைடு ஒரு ப்ரௌன் அண்ட் அகெயின் பர்பிள் ஃபார் கிராசிங். ஸ்டெப் 3 சேம் ஸ்டெப்பு. 2, 3, 4 3யும் சேம் ஸ்டெப் தான். ஸ்டெப் 4 இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டெப் 5. ஸ்டெப் 5க்கு லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு கோல்டன் கலர் சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்க எல்லா சீட் பீடுக்கு வழியாகவும் நம்ம உள்ளே வரணும். இந்த 4 சீட் பீடுக்குள்ளாரையும் உள்ளே விட்டு இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வருவோம். இது எல்லாத்தையுமே 4 பீடையும் உள்ளே கொண்டு வரணும். ஒயரை இது ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி இதே பீடில் க்ராஸ் பண்ணணும். இது எல்லாமே ஜாயின் பண்ணி வந்தாச்சு. திருப்பியும் எந்த பீடில் ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணி இப்போ டைட்டாக புல் பண்ணிங்கன்னா இது வந்து பீடுக்கு விட மேலே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க பர்பிள்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் ஒயரை. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஒரே ஒரு க்ரீன் மட்டும் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ, கோல்டு அண்ட் எல்லோ. செகண்ட் ஃப்ளவரில் எல்லோ ஃப்ளவரில் அடுத்த ஸ்டெப்பு கோல்டன், எல்லோ அண்ட் ப்ரௌன். நெக்ஸ்ட்டும் சேம் ஸ்டெப்பு கோல்டன் கலர், எல்லோ அண்டு ப்ரௌன். இப்போ டாப் வியூவில் தெரியும் 2 ஃப்ளவர் கலர்ஸ் தெரியுது. அகெயின் எல்லோ ஃப்ளவரில் அடுத்த பெட்டல் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கோல்டன் கலர்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு 5th கோல்டன் கலர் ஆட் பண்ணுறேன். 5 எல்லோ வந்துருச்சு. இப்போ 5th கோல்டன் கலர். இது எல்லாத்தையும் 5th ஒன் இந்த சைடு ஆட் பண்ணிட்டேன். ஒயரில் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிட்டேன். இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்லேருந்து உள்ளே வரணும். ஒன், எல்லா கோல்டன் பீட்லேயும் உள்ளே வந்தாச்சு.
வந்துட்டு எந்த பீடில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே பீட்லேயும் க்ராஸ் பண்ணிக்கணும். 5 பீட்குள்ளரையும் உள்ளே வந்துட்டு போகணும். இப்படி வந்துட்டு டைட்டாக புல் பண்ணும்போதுட்டு எல்லோ கலருக்கு மேலே கோல்டன் கலர் வந்துடும். கேர்வியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை எண்ட் பண்ணணும், கவர் பண்ணி முடிக்கணும். நமக்கு 5 பெட்டல் ஷேப்ஸ் கிடச்சிருச்சு. வயரை இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு க்ரீன் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். இப்போ 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது, 1 பர்பிள் 1 எல்லோ. நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் எடுத்திருக்கேன். இது பிங்க் கலர், லைட் பிங்க்கு, கோல்டன் பீடு, அகெயின் பிங்க்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி டர்னிங் ஆகும். இப்போ பிங்க் ஃப்ளவரில் செகண்ட் பெட்டல் வந்திருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பர்பிளில் இருக்கிற க்ரீன் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். பர்பிள் கிட்டே இருக்கிற க்ரீன். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஒரு கோல்டன் பீட், சென்டரில் வந்துட்டு பிங்க்கில் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரௌன் வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து கோல்டன், சென்டரில் பிங்க்கு. இப்போ டோட்டல் 4 பெட்டல் வந்திருக்கு பிங்க்கில். 5th பெட்டல். ரைட் சைடு ஒரு கோல்டன் போட்டிருக்கேன். 5th கோல்டன் கலர் வந்தோடனே இந்த எல்லா கோல்டு பீட்குள்ளரையும் உள்ளே போயிட்டு வரணும். இப்படி பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் அடியிலையும் இந்த குட்டியாக இருக்க அந்த கோல்டன் கலர் ஃப்ளவர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரியும் அழகாக வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். 5 பீட்குள்ளரையும் உள்ளே போய் க்ராஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ பிங்க்லேயும் 5 இது போட்டாச்சு. இந்த இதில் ப்ரௌன் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பிங்க்கில் ஜாயின் பண்ணி ஒயரை ப்ரௌன் கலர் போட்டேன். இப்போ நமக்கு இது ஃப்ளவர்ஸ் மேலே பேஸ்கெட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கேர்வாக குழியாக பவுல் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். இனிமேட்டு நம்ம பேஸ்கெட் மேக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ப்ரௌன் கலர் தான். இங்கே லாஸ்ட்டு ஸ்டெப் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 பெட்டல் ஷேப்பு கொண்டுட்டு வரணும் எல்லா ப்ரௌன் பீட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம் ஃபுல்லாக. இப்போ செகண்ட் ஒன் போட்டுட்டேன். இந்த ஸ்டெப்பை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். எல்லா ப்ரௌன் கலரையும் இதே போல் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ப்ரௌன்லேயும் ஒரு 4 பெட்டல் ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் லாஸ்ட்டு முடித்தோம். அடுத்த பீட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு போகிறோம்.
நெக்ஸ்ட் ரவுண்டும் சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். திருப்பி ஒரு 4 petal ஷேப் கொண்டு வரணும். இந்த ஸ்டெப் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ எண்டிங் வந்து லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பீட் போட்டு இவ்வளோ தான். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளார பேப்பர் ஏதாவது டிஷ்யூ ஸ்பாஞ்சு அந்த மாதிரி ஏதாவது உள்ளே வச்சு ஃபில் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான் அது டோட்டல். நான் பண்ணலை. கேப் இப்படி அழுந்தாமல் இருக்கிறதுக்காக வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெரிய சைஸ் பீடு ஏதாவது இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கோங்க போட்டு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த இதை கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை நான் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளார இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இதை 3 இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 3 இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் ஒயர் 3 இதில் இருக்குது. அது இல்லாத நான் 2 பீட் ஆட் பண்ணுறேன். டைட்டாக புல் பண்ணோன்னா ஒரு 5 petal ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 3 பீட்குள்ளார விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். டைட்டாக புல் பண்ணிங்கன்னா இந்த கேப் இருக்காது. இப்போ 1 பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு ஒரே ஒரு பீடில் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இது போட்டு கவர் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை 1 2 3 இதில் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு இங்கேயும் ஒரு 5 petal ஷேப் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். டைட்டாக நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ கீழே ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாப்புக்கு வந்துடுங்க. டாப்பில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு இருக்குல்ல, ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர், ஏதோ ஒரு ப்ரௌன் கலர், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்னில் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று இதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டோட்டலி 6 பீட் நமக்கு கவுண்ட் வரணும். ஆல்ரெடி ஒயர் வந்து 1 பீடில் ஆட் பண்ணிட்டோம். அது இல்லாத 5 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒயரில் ஜாயின் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பீடில் இதே போல் 6 petal ஷேப்பை எல்லாத்துலேயும் கொண்டுட்டு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 பீட் ஆட் பண்ணிக்கணும். 1 க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்பை நம்ம இப்படியே இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். சேம் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா ப்ரௌன் கலர், அதில் நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பில் ரைட் சைடு ஒயரில் 3 பீட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஃபஸ்ட்டு பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
இப்போ க்ராஸ் பண்ண போகிறது இந்த பீடில், நம்ம லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த ஒயரில் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து அப்படியே ஹேண்டில் போட்டுடலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் 1 by 1 பீடை ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த எண்டில் நாட் போட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப குட்டி ப்ராஜெக்ட் தான், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.